வணக்கம் அபிரகாம். இந்த ஒரு தகவல் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் இதுவரையில் எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையில் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அதனை அறிவிக்கவில்லை. ஆனால் இப்படி ஒரு தகவலானது இருக்கின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக ஒரு கண்டன தீர்மானத்தை கொண்டு வர திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான அந்த தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல்களானது தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக அவர் பாரபட்சமாக செயல்படுகின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த வாக்கு திருட்டு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை காரணம் காட்டிதான் அவருக்கு எதிராக இந்த கண்டன தீர்மானத்தை கொண்டு வர எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உட்பட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் அண்மையில் அவர்கள் கூடியிருந்தார்கள். அந்த சந்திப்புக்கு பிறகுதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. அந்த சந்திப்பின் பொழுதுதான் அவர்கள் இது போன்ற ஒரு பதவி நீக்க தீர்மானத்தை முன்னெடுப்பதற்கான உத்திகள் குறித்து விவாதித்ததாக தகவல்களானது தெரிவிக்கப்படுகின்றது. தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் என்னவென்று பார்க்கும்பொழுது அவர் ஒரு சார்பாக செயல்படுகின்றார் என்பது ஒரு குற்றச்சாட்டாக அவர்கள் முன்வைக்கின்றார்கள். தேர்தல் ஆணையம் ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருப்பதாகவும் தேர்தல் முறைகேடுகளை நிவர்த்தி செய்ய தவறிவிட்டதாகவும் தான் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. வாக்கு திருட்டு குற்றச்சாட்டுகள், அதாவது 2024 மக்களவைத் தேர்தலின் பொழுது கர்நாடகாவின் மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் மோசடி நடந்ததாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். அதன் அடிப்படையில் இந்த பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்த வகையில் பீகாரில் அவர் வாக்காளர் அதிகார யாத்திரையையும் அவர் தொடங்கி இருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் வாக்காளர் பட்டியலில் முரண்பாடுகள் இருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றார்கள். டூப்ளிகேட் வாக்காளர் அட்டை, அதுபோல வீட்டு எண் 0 பட்டியலிடப்பட்ட வாக்காளர்கள், அது மட்டுமில்லாமல் ஒரே முகவரியில் பதிவு செய்யப்பட்ட பல வாக்காளர்கள் என்பது தொடர்பாக பல குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் குறிப்பிட்டது போல வரலாற்றில் முதல் முறையாக ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்வதற்கான ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்காக அவர்கள் எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது குறிப்பாக இது சவால்கள் நிறைந்ததாகும். என்றால் இதற்கு 3/2 பங்கு பெரும்பான்மையாக தேவை. தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரண்டிலுமே 3/2 பங்கு பெரும்பான்மையுடன் இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட வேண்டும். அதுபோன்ற ஒரு நிலை ஒரு சவாலான விஷயமாக என்றால் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை இருக்கின்றது 2 அவைகளிலுமே. இதன் காரணமாக இது போன்ற ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் அது கண்டிப்பாக தோற்கடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் 99% இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்கட்சிகளுடைய இந்த குற்றச்சாட்டு தீர்மானத்தை இது போன்ற ஒரு கண்டன தீர்மானத்தை கொண்டு அவர்கள் பரிசீலித்து வரக்கூடிய நிலையில் இன்னும் இது தொடர்பான முறையான விவாதங்கள் எதுவும் நடத்தப்படவில்லை என்றும் தகவலாக தெரிவிக்கப்படுகின்றது. இருந்தால் ஒருமித்த கருத்து ஏற்பட வேண்டும். அனைத்து எதிர்கட்சிகளும் ஒரு குரலில் இதனை சம்மதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இதுபோன்ற ஒரு தீர்மானத்தை அவர்கள் சார்பில் நாடாளுமன்றத்தில் கொண்டு வர முடியும். அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் அனைத்து கட்சிகளிடமும் இது போன்ற ஒரு ஒருமித்த கருத்து இருக்கின்றதா என்பது தொடர்பாக இதுவரையில் தகவல் இல்லை. மத்திய அரசை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையம் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் இடையூறுகளை ஏற்படுத்துவதை எதிர்க்கட்சிகள் தவிர்க்க வேண்டும் என்றே மத்திய அரசு கேட்டுக் கொண்டிருக்கின்றது. மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் அவர் தொடர்பாக அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் தான் இதுபோன்ற ஞானேஷ்குமார் எதிராக எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் ஞானேஷ்குமார் மீதான குற்றச்சாட்டுகள் உறுதியாக நிராகரித்திருக்கின்றது தேர்தல் ஆணையம். ராகுல் காந்தி சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் ஏற்கனவே கூறியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறிய ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கையானது இருந்து வருகின்றது. தேர்தல் ஆணையம் இந்திய வாக்காளர்களுடன் உறுதியாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கின்றது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில், ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வர திட்டமிட்டிருப்பதாக தகவலாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை.